குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இட்லியும் அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி பொடி. ஸோ இதுதான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இட்லி ரெடி ஆகிட்டுருக்கு, ரெடி ஆகட்டும். ஸோ அதுக்குள்ளே ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து குயிக்காட்டு ஒரு ப்ராடக்ட்டை பற்றி பார்த்துருவோம். ஸோ என்ன ப்ராடக்ட்டை வந்து பார்த்துடலாம். ஸோ என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா நெய் நேட்டிவ் A2 தேசி கீ ஃப்ரம் கவ் மில்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு ரிவ்யூக்காக சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம எப்படி இருக்குது அப்படின்றது, இது ஒரு நியூ பிராண்ட் தான். பட் ஸ்டில் வந்து ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து தேசி கவ், ஸோ அந்த இதுலேருந்து வந்து எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எந்த ஒரு அடிக்டிவ்ஸோ எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸோ அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேட் ஃப்ரம் 100% தேசி கவ் A2 மில்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஏதாவது அடிக்டிவ்ஸு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து யூஸ் பண்ணல. ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு 250 ml கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 1/4 லிட்டர் அந்த மாதிரி வரும். ஸோ இவங்க பிராண்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா நெய் நேட்டிவ். ஸோ இதான் இவங்களோட பிராண்ட் நேம். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணி காணிச்சிடறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிளாஸ் பாட்டிலில் வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கீலாம் பார்த்திங்கன்னா நல்லா டார்க் கலரில் இருக்கும், டார்க் எல்லோ கலரில். பட் இது வந்து அந்த ஒரு மாதிரி பேல் ஒரு சட்டில் எல்லோவாக இருக்கும். ஸோ ஒரிஜினல் கீ வந்து இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரிஜினல் நெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சட்டிலாக ரொம்ப ஒரு பேல் எல்லோ கலரில் இருக்கும்னு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேக்கேஜிங் இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே கிளாஸு, மேலே வந்து மெட்டலில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் அந்த கலரு, பட் கேமராவில் கொஞ்சம் டார்க்காக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்குது. ஸோ நெய் நல்லா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதிரி எல்லோலேயே வந்து ஆக்சுவலி கேமராவில் இது கொஞ்சம் டார்க்காக தெரியுது, பட் அப்படி இருக்காது. ஒரு மாதிரி லைட்டாக இவ்வளோ இப்படி வச்சு பார்ப்போம். நல்ல ஒரு சட்டில் எல்லோ கலரில் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் நெய் ரொம்ப சூப்பராக நல்ல இந்த இது மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வந்து டிஃபனுக்கு பொடியோட இந்த நெய் போட்டு சாப்பிட போகிறேன். எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்றதையும் சொல்லிடுறேன். ஸோ அவுட்டர் பேக்கேஜிங்கு, ஸோ குவாலிட்டி வைஸ் வந்து நல்லாயிருக்கு. டேஸ்டிங் வைஸ் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். ஸோ நல்லா அந்த ஒரிஜினல் நெய் கலர் மாதிரி இருக்குது. ஸோ டேஸ்டிங் பார்த்துட்டு இது எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ வந்து அமேசானில் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட்ஸ் வந்திருக்கும். ஸோ அப்படியே முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து விலாக் எடுக்கிறேன். ஸோ ட்ரெஸ் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ ட்ரிப் போகிறோம் இல்லையா, ஸோ கொஞ்சம் போல் சாய்க்கெலாம் கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்னு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அப்படியே நான் வந்து விலாக் போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் வந்து ட்ரெண்ட்ஸ் போயிட்டு வந்தோம். ஸோ சாய்மாக்கு வந்து சில ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அது என்னென்ன அப்படின்றத ஒன்று காட்டுறேன். இது வந்து டிஷர்ட்ஸு அப்புறம் கீழே போட பாட்டம்ஸு, அதுக்கப்புறமா வந்து ஷார்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ ஆக்சுவலி இப்போ பேக்கிங் வேலை நடந்துகிட்ருக்கு, ஓகேங்களா. ஸோ பேக்கிங் வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ எங்கே அப்படின்னா நான் அது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு விலாகில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி ஆக்சுவலி வந்து ஒரு ட்ரிப், ஸோ ட்ரிப்புக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாளைக்கு ஏர்லி மார்னிங் வந்து ஃப்ளைட்டு. ஸோ ஆஃப்டர்நூன் மேலே பண்ணலாம் தான் ஆக்சுவலி இருந்தோம். பட் கொஞ்சம் சம் ஒர்க் இருக்குது, கொஞ்சம் வெளியெல்லாம் போக வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் பேக்கிங் வந்து ஒரு பெரிய லாங் ப்ராசஸ். ஸோ அதனால் பேக்கிங் வந்து இப்போ மார்னிங்கே வந்து பண்ணலாம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11 o'clock ஆகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சாச்சு.
லன்ச் மட்டும் இன்னும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அது பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது. ஸோ அதையும் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா பேக்கிங் வேலை வந்து ஒரு முடிஞ்சிடும். ஏன்னா அது ஒரு லாங் ப்ராசஸ்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த டிஷர்ட் இதுதான். இது வந்து ஒரு அயன் மேன் தீமில் இருக்கக்கூடிய ஒரு டிஷர்ட், ஷார்ட் ஸ்லீவ் தான் இந்த இதில் எடுத்திருக்கேன். ஸோ இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 199 ருபீஸ் வருது. அடுத்து இந்த டிஷர்ட் ஒன்று எடுத்திருந்தேன். ஸோ இதில் நிறைய கலர் எடுத்தேன். அதுக்கடுத்து ஏன்னா சாய்கிட்ட இருந்த ஷர்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேடான மாதிரி ஓல்டு லுக் ஆகிடுச்சு. ஏன்னா ஸ்கூலுக்குமே வந்து அவன் கலர் ட்ரெஸ் தான். ஸோ ரிப்பீட்டடாக அது போடும்போது நமக்கு அது ஃபேட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து இந்த ஷர்ட் எடுத்தேன். ஸோ பட்டன் வச்சு இதுவும் வந்து இது எவ்வளோ ரேட்னா, ஸோ இது வந்து 599 கிட்ட வருது, 599 ருபீஸு. ஆக்சுவலி இதுக்கு இந்த கூப்பான் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ கூப்பான்லேயும் கொஞ்சம் கிளைம் பண்ணேன். 1500 சம்திங் எடுத்தால் 500 லெஸ் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி. ஸோ என்கிட்ட ஒரு 4-5 கூப்பன் இருந்தது ப்ரீவியஸாக வாங்கும்போது. ஸோ அந்த கூப்பனில் வாங்கினது தான் இதெல்லாம். ஒரு 4 கூப்பன் கிட்டே ஏதோ இருந்தது. ஸோ அதுக்கு சேர்த்து வாங்கினது. ஸோ இது வந்து இந்த ஹூக்கியோட வரும். ஸோ இந்த ஹூக்கி மாடலில் இந்த மாதிரி செக்டு ஷர்ட்டு. ஸோ இங்கே வந்து கை போகிற அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த ஷர்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ சாய்க்குமே இந்த ஷர்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் இது ஒன்று வாங்கியிருந்தேன். அடுத்து அகெயின் ஒரு டிஷர்ட். ஸோ இது ஒரு டிஷர்ட். ஸோ இது வந்து மேக்ஸில் வாங்கியிருந்தேன். இது ட்ரெண்ட்ஸ் கிடையாது. ஸோ மேக்ஸ்லேயும் கொஞ்சம் போய் பார்த்துருந்தோம். ஸோ அங்கே வாங்கின ஷர்ட் இது. அதுக்கப்புறமா இந்த லாங் பேண்ட் தான். ஸோ இந்த ஒரு க்ரீன் கலர் பேண்ட். ஸோ லாங்காக இருக்கும் இது. ஸோ இந்த பேண்ட் எடுத்திருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஷார்ட்லேயே. ஸோ ஷார்ட்ஸில் இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலரில் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறமா இந்த ஒயிட் அண்ட் க்ரேயில் ஒரு ஷார்ட்ஸ். ஸோ இதெல்லாம் தான். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 5 செட்டு வரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஷார்ட்ஸ் எல்லாமே எடுத்துடும். ஸோ இதோட ரேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த 299, 199, 399 ரெண்டு அந்த ஷர்ட்ஸ் மட்டும் 599 சம்திங் ஏதோ வந்தது. ஸோ இதுதான் வந்து சாய்க்கு எடுத்தது. நான் ரொம்பலாம் எடுக்கலை. ஸோ நான் வந்து மேக்ஸில் தான் எடுத்தேன். ஸோ மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஷர்ட் ஒன்று எடுத்திருந்தேன். ஸோ நைட் வேர் மாதிரிக்காக ஒரு மாதிரி ஒயிட் இதில் இருக்கும். ஸோ செஸ்ட் பார்ட் மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு இந்த நைட்டு ட்ரெஸ்ஸு இது செட்டாக வரும். இது ரேட்டு ஆக்சுவலி ரேட் காணல. பட் இதுவும் நான் மேக்ஸில் தான் வந்து எடுத்தேன். ஸோ இதான் வந்து ஷர்ட். 1 செகண்ட். ஸோ இந்த மாதிரி பேண்ட் ஒன்று வரும். ஸோ இது ஒரு பைஜாமா செட்டு. ஸோ டாப்பும் பாட்டமும் ஒரே பிரிண்ட்டு தான். வித் ரோப்பு அண்ட் எலாஸ்டிக் ரெண்டுமே இருக்குது இதில். ஸோ எலாஸ்டிக் போச்சுனாலும் நம்ம வந்து ரோப் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி. ஸோ மேக்ஸில் வந்து இந்த வாட்டி அவ்வளோவா எதுவும் கலெக்ஷன்ஸ் வந்து எனக்கு பர்சனலாக வந்து சரிப்படலை. ஸோ அதனால் இந்த பைஜாமா செட் ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறமா இந்த டிஷர்ட் ஒன்று வாங்கினேன். சாய்மாக்கு ஒரு ஷர்ட் வாங்கினேன். ஸோ இதுதான் இருந்துச்சு. ஸோ இதை தவிர்த்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஷார்ட்ஸு, அதுக்கப்புறமா வந்து டிஷர்ட்ஸ் அதெல்லாம் வாங்கினேன். ஸோ அதையுமே வந்து காமிச்சிட்றேன் பாருங்கள். ஸோ இந்த ஷார்ட்ஸ் ஒன்று வாங்கினேன். இது ட்ரெண்ட்ஸ் தான். இது ஒரு பேண்ட், லாங் ட்ராக் பேண்ட் மாதிரி வரும். ஸோ இது வந்து 599 சம்திங் வரும். ஸோ பெரிய பேண்ட், ட்ராக் பேண்ட் மாதிரி. அதுக்கப்புறமா இந்த ஷார்ட்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். இந்த ஷார்ட்ஸு சாரி ஃப்ரெண்ட்ஸ், கையில் வச்சு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஒழுங்காக கேப்சர் ஆகுதா அப்படின்றது கூட எனக்கு தெரியலை. ஸோ இது ரேட் வந்து 499. அதுக்கப்புறமா இன்னொரு ஷார்ட்ஸ் வந்து எடுத்திருந்தேன். ஸோ இதுவும் அதே ரேட்டு தான். ஸோ இது வந்து ஒரு மாதிரி லைட் மெரூன் அந்த ஷேடில் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா ஷர்ட்ஸ் ஒரு 2-3 எடுத்திருந்தேன். ஸோ ஷர்ட்ஸ் எல்லாம் ஒரு 2-3 எடுத்திருந்தேன். ஸோ இதுதான் நான் வந்து இந்த வாட்டி ட்ரெண்ட்ஸில் வந்து வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ட்ரிப்பு போகிறதுக்கு வேண்டி தான். ஏன்னா ட்ரிப்பு போகலாம், எடுத்து வைக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ட்ரெஸ்ஸுமே வந்து சரிப்பட்டு வரல. ஸோ அதனால் போயிட்டு ட்ரெண்ட்ஸு மேக்ஸ் எல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு இப்போ தான் வந்து அது பேக் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். ஏன்னா இனிமேல் ஆஃப்டர்நூனுக்கு மேலே கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலையும் இருக்குது. ஸோ தட் நம்ம வந்து பேக்கிங் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய வேலை முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து டப்புன்னு கிளம்பிடலாம். ஸோ நாளைக்கு ஏர்லி மார்னிங் தான் ஃப்ளைட்டு. ஸோ ட்ரிப் எங்கே அப்படின்றத உங்களுக்கு நான் ஃப்ளைட்டில் போகும்போது எங்கே அப்படின்றத உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப நாள் பிளான் பண்ணிட்டு இருந்த ஒரு ட்ரிப்பு தான்.
அப்ராடு ட்ரிப்பு. ரொம்ப நாள் பிளான் பண்ணிட்டு இருந்த ஒரு ட்ரிப்பு. ஸோ ஓகே சொல்லிட்டு இந்த வாட்டி நாங்கள் வந்து கிளம்புறோம். ஸோ பேக்கிங் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு ஓவராலாக வந்து அப்படியே காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் ஆக்சுவலி கடைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீட்ஸ் வாங்கிட்டு வந்துருந்தேன். போன வாக்கில் எல்லாம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, சீட்ஸ் வாங்கணும், கொஞ்சம் கீரை சீட்ஸ் எல்லாம்ட்டு. ஸோ கீரை சீட்ஸு கொஞ்சம் வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாமே கீரை சீட்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா சிறுகீரை, இது வந்து அரைக்கீரையோட சீடு, இது வந்து பாலக்கீரை, இது வந்து சிகப்பு கீரை. ஸோ 2 கீரை வாங்கி சீட்ஸ் வாங்கியிருக்கேன். அப்புறம் வெண்டைக்காவும் கத்திரிக்காய் சீட்ஸும் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா வெண்டைக்காவும் சிவப்பு கீரை பாலக்கீரை. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய், அதுக்கப்புறம் சிகப்பு கீரை, அதுக்கு பாலக்கீரை. ஸோ இந்த 3 கீரையும் வந்து இப்போ நான் வந்து கொஞ்சம் போட போகிறேன் பேஸ்கெட்டில், தொட்டியில் வந்து போட்டு வைக்க போகிறேன். இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தொட்டியில் வந்து போட போகிறேன். வெண்டைக்காய், சிகப்பு கீரை, பாலக்கீரை, இந்த 3 கீரையும். ஸோ இது வந்து அப்புறமா போடலான் இருக்கேன். சிறுகீரை, அரைக்கீரை, கத்திரிக்காய்லாம் அப்புறம். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து போட போகிறேன். அதிலே வந்து என்ன பண்ணிட்டேன், வீடியோ கட் பண்ணிட்டு கொஞ்சம் டைம் ஹரிபரியாக இருந்ததுனால லஞ்சு கடகடன்னு பண்ணிட்டேன். ஸோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் சீட்ஸ் போட வந்துருக்கு. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 4 o'clock கிட்டே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது கற்பூரவள்ளி செடி இருக்குது. ஸோ இந்த இதுலேயே வந்து கொஞ்சம் போல் சீட்ஸ் எடுத்துட்டேன். ஸோ லைட்டாக இப்படியே மேலே தூவி விட்ருப்பாள் போட்டுட்டு லைட்டாக மண் அதில் வந்து ஆக்சுவலி இதிலலாம் பார்த்தீங்கன்னா தொட்டியில் மரத்தில் தொட்டிலெலாம் போடுறீங்க அப்படின்னா வந்து நிறைய வந்து அதுக்கு சத்து கொடுங்க. ஸோ இந்த மாதிரி முட்டைத்தோல்லாம் நான் போடுவேன். ஸோ அதனால் நான் போட்டிருக்கேன். ஸோ இன்னுமே கொஞ்சம் இதில் மண் போட்டு நம்ம நிறச்சிடலாம். ஸோ கொஞ்சம் போல் நான் செம்மண் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து போட்டேன். ஏன்னா சீட்ஸ் இல்லைன்னா என்ன பண்ணணுன்னா கொஞ்சமாக நீங்கள் ஹோல் மாதிரி போட்டு அதில் சீட்ஸ் போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சீட்ஸ் போட்டு கொஞ்சம் போல் மண் மேலே வந்து போட்டு கொஞ்சமாவது சீட்ஸ் உள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இப்போ நான் பாலக் போட்டிருக்கேன். ஓகேங்களா. ஸோ அடுத்து கீரை வெண்டைக்காய் இருக்குது. ஸோ அதை போடலாம். போட்டுட்டு ஒரே இதாக நம்ம தண்ணி ஊற்றிடலாம். ஆக்சுவலி இதுவும் ஒன்று வளர்ந்துருக்கு. இந்த செடி யாருக்காவது என்னன்னு தெரியுமான்னு பாருங்கள். ஆக்சுவலி இது வந்து ஒரு மாதிரி துளசி ஸ்மெல் மாதிரி அடிக்குது, அந்த துளசி அது மாதிரி. ஸோ இது ஒரு செடி வந்திருக்கு, அது என்னன்னு தெரியலை. ஸோ இதுலேயே வந்து இப்போ நான் பாலக்கும் போட்டேன். ஸோ இது வந்து வளரும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் சீட்ஸ் போட்டிருந்தேன். கத்திரிக்காய், வெண்டைக்காய், அப்புறம் கொஞ்சம் பூ சீட்ஸ்லாம் கூட போட்டிருந்தேன். ஆக்சுவலி அதுதான் வளர்ந்துருக்கான்றது எனக்கு சரியாக தெரில. பட் நிறைய வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக நல்லா முளைச்சிருக்கு. இது ஆக்சுவலி தக்காளி மாதிரி இருக்குது. தக்காளி சீட்ஸ் எதுவும் போட்டிருக்கேன் போல், எனக்கே தெரியல. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து வெண்டைக்காய் சீடு. ஸோ நம்ம வந்து அந்த ஹோல்ஸில் வர மாதிரி. ஸோ நம்ம போடுற சீட்ஸ் எல்லாமே வளருன்ற மாதிரி கிடையாது. ஸோ அதனால் கொஞ்சம் நிறையவே போடலாம். போட்டுட்டு லைட்டாக அப்படி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இல்லை எதில் வருதோ கொஞ்சம் ஒரு 1-2 தொட்டியில் வச்சுட்டு மிச்சத்தை வந்து தோட்டத்தில் வச்சிடலான் இருக்கேன். ஸோ தோட்டத்தில் கொஞ்சம் வச்சுருவேன். ஸோ ஓகே, அப்போ இதில் வந்து நான் வெண்டைக்காய் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த பாட்டில் வந்து நான் இது போட போகிறேன், சிகப்பு கீரை சீட்ஸு. சரி, நிறைய கீரை கொட்டிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சிகப்பு கீரை சீட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் சிகப்பு கீரை சீட்ஸு. ஸோ அதை வந்து இதில் வந்து போட்டுற போகிறேன். சில எல்லாத்தையும் போட்டேன். ஸோ இதுலேயும் போட்டாச்சு. ஸோ இதில் வந்து நான் சிகப்பு கீரை, ஸோ அதில் வந்து வெண்டைக்காய் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு பக்கத்தில் பாலக்கு. ஸோ இந்த 3 கீரையும் போட்டாச்சு. ஸோ லைட்டாக இதுக்கு கொஞ்சம் போல் மண், நான் இதுக்கு வந்து ரொம்ப சின்ன சீட்ஸாக இருக்கா, ஸோ அதனால் நான் மேலாப்பே போட்டுட்டேன். கொஞ்சம் போல் மண் மேலே போட்டுட்டு அவ்வளோதான். எல்லாத்துக்கும் நம்ம தண்ணி விட்டுடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா நித்திய கல்யாணி இருக்கு இல்லையா, ஸோ அந்த பூ இது. பிங்க் கலர்லேயும் வரும், ஒயிட் கலர்லேயும் வரும். ஸோ இந்த செடி நாங்கள் ரீசெண்டாக வந்து வாங்கியிருந்தேன். நான் இப்போவும் இல்லை, இன்றைக்கி சீட் வாங்கும்போது கிடையாது, முன்னாடி ஒரு 10 டேஸ் முன்னாடி என்னவோ வாங்கினோம். ஸோ வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமே நல்லா வந்து பூத்துருக்கு. அது இங்கே முட்டுலாம் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு 3 பூ என்னவோ இருந்தது, இப்போ நிறைய பூ விழுந்து இப்போ நிறைய பூ வந்து வந்திருக்கு. ஸோ இந்த பூ ஒன்று வாங்கியிருக்கேன். இது சின்ன ஒரு அப்டேட் தான். ஆக்சுவலி இதில் நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. பட் பார்க்கவும் பூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மாதிரி லைட் பிங்க் கலர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன அப்டேட்டு. இது நான் இப்போ காட்டுறது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் பால்கனியில் வச்சுருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கீழே தோட்டமும் இருக்குது. ஸோ தோட்டத்துலேயும் வந்து இப்போ எக்ஸ்ட்ராவாக வளருது அப்படிலாம் இருக்கிறது வந்து நான் வந்து அதில் வச்சுருவேன். ஸோ இப்போ பச்சை மிளகாவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து வந்திருக்கு. ஸோ ஒரு சிலது மாற்றி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் இதில் ஒரு பச்சை மிளகா வச்சுருக்கேன். ஸோ அதில் நிறைய வளர்ந்தது. நார்மலாக நம்ம வீட்டில் காஞ்ச மிளகா இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் வந்து போட்டது. ஸோ அது போட்டு இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இன்னுமே கொஞ்சம்லாம் எடுத்துகிட்டு போய் கீழே தோட்டத்தில் வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சரி, சின்ன ஒரு அப்டேட் அது உங்ககிட்ட கொடுத்துட்டேன். ஸோ எங்களுக்கு ஏர்லி மார்னிங் 4:30க்கு ஃப்ளைட்டு. ஸோ வந்து 2 o'clock வந்து ஏர்போர்ட் வந்துட்டோம். போர்டிங் இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு ஃப்ளைட் ஏறியாச்சு. ஸோ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர். ஸோ சிங்கப்பூர் ட்ரிப் தான், ஒரு வெக்கேஷன் ட்ரிப்புக்காக வந்திருக்கோம். ஸோ நியர்லி 5 days கிட்ட நாங்கள் அங்கே தான் வந்து ஸ்டே பண்ணுறோம். ஸோ அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போகிறோம். ஸோ அங்கே எடுக்கிற வீடியோஸ் vlog ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் vlogல வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன்.